நண்பர்கள் கூட நான் வெங்கட், இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்கட்னு இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போது ஒங்கோல் பக்கத்தில் நெல்லூர்லேருந்து ஒங்கோல் போகிற ரூட்டில் ஒரு 50 குட்டி நம்ம எடுத்திருக்கோம். ஒரிஜினல் குட்டி இது 50 குட்டி எடுத்திருக்கோம். ஜோடி வந்து 13,900 சொல்லி எடுத்திருக்கோம். பெட்டுக்குட்டியாக கடா குட்டியான்னு பார்த்துட்டு செக் பண்ணி பெயிண்ட் போட்டு உள்ளே போட்டுட்டு நம்ம சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வண்டி சொல்லியிருக்கிறோம். வண்டி வந்த பிறகு வண்டி ஏற்ற போகிறோம். திருக்கழுக்குன்றம் போது இந்த குட்டிகள் ஒரிஜினல் குட்டியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால் ஒரிஜினல் குட்டி எடுத்திருக்கோம். இந்த ஒரிஜினல் குட்டியை பொறுத்த வரைக்கும் லைவ் வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதில்ல. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி கணக்கு தான். ஜோடி கணக்கும்போது இப்போ 13,800 900 போது 14 ரூபான்னு வச்சிங்களேன். இப்போது 14 ரூபா 500 கிலோ கணக்கு வச்சா கூட நம்மளுக்கு 14 ரூபான்னும் போது அது குட்டி 7,000 ஆகுது. 7,000 போது நம்மளுக்கு வந்து 7 நாள் 14 கிலோ வரணும். 14 கிலோ வந்தால் தான் 500 செய்யும். ஆனால் 14 கிலோ வருமானா வராது. எல்லாம் இப்போ அவர் கையில் பிடிச்சிருக்காரு இல்லையா, அது 14 கிலோ வரும். ஆனால் இந்த குட்டி வருமா வராது, 13 கிலோ தான் வரும். 10 கிலோ வர்ற குட்டியும் இருக்குது, இதில் 12 கிலோ வர்ற குட்டியும் இருக்குது, 15 கிலோ வர்ற குட்டியுமே இருக்குது. ஸோ இதுதான் என் நிலைமை. அப்போ நான் 500 தாண்டும் இந்த குட்டிங்க. இது பக்ரீத்து அந்த மாதிரி பர்பஸுக்காக நல்ல தோரணையான ஒரிஜினல் ஒங்கோல் நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் வேணும்னு சொன்னால் மட்டும் இதை எடுக்கணும். இதை போயிட்டு நம்ம வந்து 3 மாதம் கறிக்கு வளர்ப்புக்கு அந்த மாதிரி இன்னும்போது கொஞ்சம் கூட தான் ரேட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கும்போது நம்ம இதை எடுத்தோம்னு சொன்னால் நல்ல இது. அதே மாதிரி 3 மாதம் வளர்த்து நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் ரேட்டுக்கு யாராவது பக்ரீத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா பக்ரீத் குட்டிக்கு எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ எடுத்து இவ்வளோ நாள் வளர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க கிட்டத்தில் ஜனவரி முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரியில் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி டைமில் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக தான் எடுப்பாங்க. பெரிய சைஸ்னால் ஒரு 30 கிலோ அந்த மாதிரி சைஸில் பெரிய குட்டியை தான் வந்து எடுப்பாங்க. பெரிய குட்டி நம்ம இந்த டைமில் எடுத்து வளர்த்தோம்னா அந்த மாதிரி பக்ரீத்துக்காக எடுக்கிறவங்களும் கொஞ்சம் ப்ரீமியம் ரேட்டு வச்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்காகவும் இது வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளே வந்து வளர்த்து பக்ரீத்துக்கு கொடுக்குறது அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். ప్రిన్సిపల్ జత 13,900 ఎత్తున్నాం. 14,000కి 100 రూపాయలు తక్కువ. ఈ పిల్లలు ఒరిజినల్ పిల్లలు 10 రూపాయలు మన లైవ్ వెయిట్ బేస్ చేసి చూస్తే 500కి పైనే పోతాయి. ఇప్పుడు మనం 14 కిలో యావరేజ్ మీద వచ్చినాయంటే ఫ్రెండ్స్ పిల్లలని ఒరిజినల్ పిల్లలు మాట్లాడుతూ ఉన్నాం. మళ్ళీ అంతలో ఒక మనిషి వచ్చినాడు, దానివల్ల అది ఏడవదిలా అందిಲ್ಲ. ఇవన్నీ ఒరిజినల్ పిల్లలు. ఈ పిల్లలంతా చూస్తే మనకి బక్రీద్ పర్పస్ కోసం ఎత్తేవాళ్ళు ఎత్తి సాగచ్చు. ఈ పిల్లలు పెద్ద హెவி சைஸ் வస్తాయి. நம்மளே இந்த மாதிரி குட்டிகள் நம்ம எடுத்து கரெக்டாக காப்பாற்றணும்னு சொன்னால் சைஸ் ஹெவி சைஸ் வரும். தோரணம் நல்லாயிருக்கும். கொம்பு தோரணம் மட்டும் இல்லை, அந்த முடி முன் பகுதியில் முடி வளர்றது செய்கிறது எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் எல்லாமே வரலனாலும் ஒரு 5% 10% கழிச்சிட்டு மீதியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு పోగం. ఇట్లా మనం మొత్తం ఎత్తి అట్నే సాగకుండా కొన్ని ఒక 5% 10% మీరు దీన్ని డివైడ్ చేసి అదే మనం కల్లింగ్ ప్రాసెస్ అంటాము. కొన్నింటిని సెట్ అవనేటి కొంచెం పెద్ద అయినా కూడా కాలు బెండ్ అవ్వచ్చు. అట్లాంటివన్నీ తోసేసి మిగతా ఉండేటి మనం సాగినామంటే మంచి రేటు బక్రీద్ టైంలో మనకి దొరుకుతాయి. இது வரும் குட்டி. இந்த குட்டி வெயிட் வரும். அந்த மாதிரி 1-2 தான் இருக்குது. 1-2 பெருசு இருக்குது. சொல்கிறாரு எல்லாமே மேலே ஏறிச்சு. படி ஏறி போய் நீது இன்னும் தூக்கே பார்த்தேன் எனக்கு இருந்தா சொல்கிறோன்னா அதில் விஷயம் இருக்கும். ఇదేదన్నా ఈ కలర్లో ఉందా? మంచిదేనా? 46 కుట్టి 60
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேலத்துக்கு எடுத்து அனுப்பிச்ச 30 குட்டிகள். எக்ஸாக்டாக சொல்லணும்னா வாழப்பாடிக்கு எடுத்து அனுப்பிச்ச 30 குட்டிகள். இந்த 30 குட்டிகளுமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள். ஒரு பக்ரீத் வளர்ப்புக்காக எடுக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு 3 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன் வந்து எடுத்துகிட்டு போனார். அதாவது நேராக வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் பணம் போட்டுடுறாரு, நம்ம தான் எடுத்து அனுப்புகிறோம். இந்த மாதிரி ஒரிஜினல் குட்டிகள் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் எடுத்து கூட அனுப்புகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 30 குட்டி 40 குட்டி இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2 பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் 60 குட்டி 70 குட்டி 80 குட்டி அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம எடுத்து அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை வாடகையை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு 40-50 குட்டி கூட எடுத்து அனுப்பிச்சிடலாம். அதில் ஒன்றும் இல்லை, வாடகை மட்டும்தான் கூட வரும். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான ஒரிஜினல் குட்டிகளை நீங்கள் லைவ் வெயிட்டை பேஸ் பண்ணி எடுக்கவே முடியாது. இந்த குட்டிகள் எடுத்தால் 450 ரூபாய்க்கு வருமா 500 ரூபாய்க்கு வருமானு சொல்ல முடியாது. கூட போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பக்ரீத் பர்பஸுக்காக எடுத்து வளர்க்கலாம், அல்லது நீங்கள் எடுத்து வளர்த்து பக்ரீத்துக்காக விற்கலாம். அதாவது பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்களுக்காக நீங்கள் விற்கலாம். இந்த மாதிரியான பர்பஸுக்காக நீங்கள் வந்து எடுத்து வளர்க்கலாம். கறிக்காக எடுத்து வளர்க்குறது சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே பக்ரீத்துக்கு எடுத்து வளர்க்குறவங்க முன்கூட்டியே ஒரு 8 மாதம் 9 மாதம் அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து வளர்த்தா தான் இது அந்த தோரணை கொம்பு இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் குட்டிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 4 மாதம் 3 மாதம் முன்னாடி எடுத்து வளர்க்குறாங்க. அது வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் கொம்பு எல்லாமே வரும், அந்த முடி எல்லாமே உங்களுக்கு வந்து வளரும். ஸோ அந்த தோரணை வந்து இருக்காது. இந்த குட்டிகளை எடுத்து பக்ரீத்துக்காக வளர்க்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த மாதம் இல்லைன்னா இன்னொரு மாதம் ரொம்ப லேட் பண்ணாமல் நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா இந்த குட்டிகள் பெரிய சைஸில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம், ஜனவரி பிப்ரவரியில் தான் நான் வந்து பக்ரீத்துக்கு எடுப்பேன், ஒரு மார்ச்சில் கூட எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வளர்த்தவங்க கையில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹைப்ரிட் குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக வாங்கிக்கலாம். அதுவுமே ஒங்கோல் குட்டிகள் தான், இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் இருக்காது. அதுலேயுமே கொஞ்சம் தரமான குட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குட்டிகளை செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, நான் 3 மாதம் வளர்ப்புக்கு தான் எடுத்து வளர்க்க போகிறேன், எனக்கு வந்து இந்த குட்டிகளை எடுத்து வளர்த்தா சரிப்பட்டு வராதுன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஹைப்ரிட் குட்டிகள் எடுத்துக்கலாம். இப்போ லைவ் வெயிட்டு ஃபர் கேஜி 490 480 கூட போயிட்டுருக்கு. அதாவது அந்த அளவுக்கு வருது. நம்ம ஜோடி கணக்கில் நம்ம கணிச்சு எடுக்கும்போது இன்னுமே கொஞ்சம் குறையத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி குட்டிகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 15 to 20 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி குட்டிகள் எடுத்து வளர்க்கும்போது நீங்கள் 3 மாதம் 100 நாள்லாம் வளர்க்க தேவையில்ல. 60 நாள் 70 நாள்லேயே அந்த குட்டிகளை நம்ம 30 to 35 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துடலாம், நல்ல தரமான ஃபீடை கொடுக்கும்போது. ஸோ கறிக்குட்டிக்கு எடுக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி குட்டிகளை எடுத்துங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் தகவல்களை சொல்கிறேன்.